தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வெர்ஜின் சிபிஆர் இந்த இடத்துல தான் நான் ட்ரேட் எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுக்குது. 51 356 ஆக்சுவலாக என்ன பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரானா இந்த இடத்துல ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக வந்து போனால் நான் லாஸை வந்து பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இந்த 51 204 தான் என்னோட வந்து ட்ரேடிங் ஏரியா. ஓகேவா? இந்த ஏரியாவில் தான். இல்லாட்டி அது கீழேனா இங்கே 51 154. ஓகேவா? இந்த 50 பாயிண்ட்ஸ்னால் இங்கே 25 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் மாதிரி வைக்கிற மாதிரி. ஓகே, அது கீழே வந்து போச்சுன்னா மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர வேண்டியதான். பாப்பா இங்கே சப்போர்ட் எடுக்குதா, என்ன நடக்குதுன்னு இப்போ இந்த R1லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே R1ல் ட்ரேட் எடுக்கலாம் சொல்ல முடியாது, ஏன்னா நேரா சிபிஆர் ட்ரெண்டிங்காக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து இங்கே எடுக்கலை. இந்த இடத்துல வந்து எனக்கு ட்ரேட் எடுக்கலாம், ஆனால் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா? ஆனால் R2வை கிராஸ் பண்ணும்போது இந்த வாட்டி இந்த இது வெர்ஜின் சிபிஆரை வந்து டச் பண்ணியிருக்கு. இங்கே வந்து திருப்பி இந்த வாட்டி வந்து R1 கிராஸ் பண்ணும்போது ட்ரேடில் வந்து என்ட்ராகலான்னு இருக்கேன். இது வந்து ப்ரீவியஸ் வீக் வந்து ஹையும் இருக்குது, கட் பண்ணால் ரேலி இருக்கும். இந்த இடத்துல வந்து எடுக்கலை, சிபிஆர் ரிவர்சல் எடுக்கலை. நான் எங்கன்னா இந்த இடம் தான் 51 199 வெர்ஜின் சிபிஆர் கிட்ட தான் வந்து ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன். இல்லாட்டி இந்த இடத்துல 51,481 அந்த இடத்துல ரெண்டு இடத்துல வந்து ட்ரேட். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா 10:26 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆரை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு மொமெண்டம் வந்திருக்கு என்னத்துலனா வந்து 51,200. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்டை தொட்டு இருக்குது, ரிஜெக்ட் ஆகலை. ஆக்சுவலாக நம்மளோட டார்கெட் வந்து எங்கன்னா இங்கே 51,200 தான் வந்து என்ட்ரி. வெர்ஜின் சிபிஆர் அங்கே தான் இருக்குது. ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணுறேன் நான் இன்னும். ஓகேவா? எனக்கு என்னென்னா ஒரு நல்ல ரேஞ்சுனா இங்கே R1 இருக்குது பார்த்தீங்கன்னா 223 இருக்குது பாருங்கள். அங்கே வரும்போது இந்த 51,200 வந்து செல் பண்ணுவேன் புட்டை. அதுதான் வந்து என்னோடய பிளானு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகுது பிவோட் பாயிண்ட்லேருந்து. டைம் வந்து கரெக்டாக வந்து 10:50. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நம்ம ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா இந்த இது இருக்குல்ல 170 இருக்குது பாருங்கள், 51,200 சி, அதுதான் எடுக்க போகிறோம். ஓகேவா? சி இல்லை பி. ஓகேவா? செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோ குவான்டிட்டினா 1000 குவான்டிட்டி. ஏன்னா 1000 குவான்டிட்டினா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும், ரேஞ்ச் தெரியும். ஓகேவா? இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 2%, டார்கெட் வந்து 1%. நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோன்னா 169 வாங்கியிருக்கோம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுலாம் நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். எவ்வளோ? 169.45. 169.45. ஓகேவா? இது வந்து 20% வச்சுக்கலாம். ஓகேவா? இது டார்கெட் வந்து 1%னா 10%. 8ல் இருக்கா? இது எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் வந்து 20%, 34 பாயிண்ட்ஸு. ஓகேவா? இது வந்து எவ்வளோனா 10%ல் 5% இருக்குது. இதில் வந்து 18 பாயிண்ட்ஸு. ஓகே, பார்ப்போம். இதோட வந்து ட்ரேடிங் கேபிட்டல் வந்து 64 lakhs. ஓகேவா? 64 lakhsனால் நம்மளுக்கு வந்து 1,20,000. இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 34 பாயிண்ட்ஸாக இருக்குது. 34 பாயிண்ட்ஸ்னால் 64,000 தான் வரும். ஓகேவா? இதில் பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. 64 பாயிண்ட்ஸாக வரும். இல்லை, இது வந்து டாலரன்ஸ் வந்து 120 பாயிண்ட்ஸு. ஓகேவா? அப்போனா இது எவ்வளோ இருக்குது நம்ம வந்து கவர் ஆகும்னு சொல்லி போய் பார்க்கணும் எத்தனை பாயிண்ட்ஸுன்னு. 64னா இது வந்து 50 டெல்டாவில் இருக்குது. 50 டெல்டாவில் 64னா 100 பாயிண்ட்ஸ் தான். ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அதனால் 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸு. இங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்னால் வந்து 51,373. அப்போனா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வைக்கணும்.
73னா இந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேவா? டேஞ்சர்னால் ரெட் கலர் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். இந்த பிவட் பாயிண்ட்லேயே வந்து சப்போர்ட் எடுக்க சொல்லி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து என்னென்னா ஸ்டாப் லாஸ் வச்ச இடமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சிபிஆரும் வந்து இருக்குங்க. இல்லை மந்த்லி சிபிஆர் இல்லை வீக்லி சிபிஆராக தெரில இது. ஓகே, இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கு. ஆனால் நம்ம டாலரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட்ஸு. இந்த இடமே வந்து ட்ரேட் என்ட்ரு ஆகிட்டோம். 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸுக்கு வைக்கணும். ஆக்சுவலாக நம்மள இந்த இடத்துல வந்து பொசிஷன் எடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் ஆகியும் 2 hour ஆகியும் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக வந்து இறங்குது. இல்லை இறங்கினா ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கணும். அப்போனா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். ஓகே, அந்த ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கோம். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இது கீழே வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். பார்த்திங்கன்னா 11:10 ஆகுது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நம்ம டேரெக்ஷன் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே நம்ம 10% 20% வச்சுருந்தால ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வேல்யூக்கு ஏற்ற எடுக்கிறேன்னா 60 பாயிண்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட்ஸு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ்னால் 1% நம்ம டார்கெட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொல்லி போய் பார்ப்போம். இங்கே வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. நிஃப்டி ஆக்சுவலாக வந்து இந்த R1லேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து இந்த டேயில் வந்து சிபிஆர்லேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட்ஸில் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. 19 பாயிண்ட்ஸ்னால் வந்து 19,000 வந்திருக்கும். ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குது. திருப்பி அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் இது எதனா ரிவர்சல் இந்த மாதிரி திரும்புதுன்னா எதனா இண்டிகேஷன் வரும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. திருப்பி வந்து சிபிஆர்லேயே சப்போர்ட் எடுத்துருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு. அதனால் வந்து இது வந்து ஒரு கிளியர் ரேலி தான். இது நல்லா சூப்பராக வந்து இண்டிகேட் பண்ணது. இப்படி தான் வந்து நம்ம சார்ட் போட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஏரியாவில் வந்து ஒரு கிளியர் ரேலின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரேடில் வந்து நீங்கள் என்ட்ரியாக ஆகிக்கலாம். பார்த்திங்கன்னா 11:45 ஆக போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பு திருப்பி இந்த சிபிஆர் கிட்ட வந்து மார்க்கெட்டை வந்திருக்கு. இப்போ நம்ம பொசிஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பொசிஷன் ஒன்றே இல்லை, ஏற்கனவே என்ட்ரான ஏரியாவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா பாயிண்ட்ஸு நம்ம என்ட்ரானதோட கீழே வந்து ட்ராப் ஆகிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா 324. ஆக்சுவலாக வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ்ட்டு வந்து ட்ராப் ஆகிருக்கு. இருந்த வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து மைனஸில் போல். ஓகேவா? ஆனால் 30 பாயிண்ட்ஸில் ட்ராப் ஆச்சு, ஒன்றே ஆகலை. ஆனால் இங்கேருந்து திருப்பி வந்து என்னென்னா சப்போர்ட் எடுக்கும். ஓகேவா? இல்லாட்டி நம்ம க்ளீன் ஸ்டாப் லாஸு 2% ஸ்டாப் லாஸ்னால் வந்து 120 பாயிண்ட்டு, இல்லாட்டி வந்து 60 பாயிண்ட்ஸு ப்ராஃபிட்னா. ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:35 ஆகுது. இப்போ பொசிஷன் எப்படி இருக்குன்னா இப்போ இந்த வீக்லி சிபிஆர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சப்போர்ட் எடுக்குமான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து இந்த இதில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு வீக்லியில். ஓகே, என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தே ஆகணும். இப்போ நம்மளோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது மேக்ஸிமம் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக வந்து போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் டார்கெட்டில் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போயிருக்குது. ஓகேவா? 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வந்து போயிருக்கு. ஓகேவா? இதை 120ல் வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து 1000 பாயிண்ட்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போயிருக்கு. இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஆனால் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆரில் வந்து சப்போர்ட் எடுத்ததுனால இந்த ஏரியாவில் இங்கே வந்து பை பண்ணது. ஓகேவா? 51,375. இப்போ வந்து என்னென்னா 51,324 வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. மேக்ஸிமம் வந்து கீழே வந்தால் இன்னும் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து வாய்ப்புகள் இருக்குது. 150 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கன்னா இன்னொரு 60 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் போக
சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே அது வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்பைரிக்கு இன்னும் 2 நாளுனால வந்து ப்ரீமியம் வந்து டிகேவே இருக்குது. திருப்பி ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போனால் 60,000 வந்து லாஸ் வரும். ஓகே, பார்ப்போம் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இது இவ்வளோ நேரம் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆனது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் வந்திருக்கு. ஓகேவா? 51,505 கிட்ட வந்திருக்கு. நம்ம டார்கெட் எங்கன்னா இங்கே 51,565. ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 126 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வந்து 60 பாயிண்ட்ஸ் தான். அதுக்கு வந்து என்னென்னா 109 வந்து வரணும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து வெயிட்டிங்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பொசிஷனில் எவ்வளோ இது இருக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 47,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ டைம் வந்து 2 o'clock ஆகுது. ஓகே, இது வந்து நிஃப்டி, இது வந்து பேங்க் நிஃப்டி. திருப்பி அப்டேட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து 20 ஆகுது. என்னன்னா இப்போ இந்த R2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கிட்டேயே போல் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லைட்டாக ரிஜெக்ஷன் இருக்கா மாதிரி காமிக்குது. ஆனால் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு ரேலி இருக்கும்போது கூட பேங்க்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணும். அதனால் இதை பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு கன்சல்டேஷன் இருக்கும்ன்ற மாதிரி தெரில. ஏன்னா முன்னாடியே இதுக்கு ஹைக்கிட்டே இங்கேயே வந்து கன்சல்டேட் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி 51,675 இருக்கும் போகும். சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே வந்துருச்சு 51,601 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் கீழே திருப்பி இதில் 50% ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கன்சல்டேஷனில் இருக்கும்போது நம்ம சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் இதுவாகிடும். அதனால் என்ன பண்ணோம், இந்த ஏரியாவே இந்த 122 இருக்குது பார்த்தீங்களா, இதுவே நல்ல ப்ரைஸு, நீங்கள் புக் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா இதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்ச நேரம் நீங்கள் கன்சல்டேட் ஆனாலும் திருப்பி ஒரு ஃபால் வந்தாலும் திருப்பி பிரேக் அவுட் ஆனாலும் என்னென்னா க்ரீடி தான் இந்த இடத்துல வந்து உருவாக்குமே. ஓகேவா? இந்த கன்சல்டேஷனில். அதனால் வந்து இங்கே வந்து 123 இருக்குன்னா இந்த பொசிஷனை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது தான். 119 இருக்கா, எக்ஸிட்டு 123. இப்போ எக்ஸிட் ஆயாச்சு. இப்போ என்ன நடக்குன்னா இந்த இடத்துல வந்து பொசிஷனு ஒன்று இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும், இல்லாட்டி இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்கும். என்னென்ன கன்சல்டேட் ஆகும்போது நம்ம பேனிக் ஆகிடுவோம். இதுக்கு ரீடெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை வரைக்கும் திருப்பி வந்து வரும். இந்த ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகணும் என்னென்னா கொஞ்சம் திருப்பி வந்து இதுவாகிடும் நம்மளுக்கு, என்னடா அது வந்த ப்ராஃபிட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து தோணும். இல்லை அது பிரேக் ஆகிறதுக்கும் இங்கே இது வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட் வந்துருச்சா, ஓகே, அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து மேலே மூவ் ஆகிருக்கும். இங்கே மேலே வந்து கீழே வரும்போது இதுவே வந்து நம்ம வந்து ஒரு பால் பையராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹையிலேருந்து இந்த ஹைக்கு போச்சு பார்த்தீங்களா, இந்த ஹையிலேருந்து 416 458 வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸில் பையராக இருக்கும்போது அப்படியே வந்து கீழே வந்திருக்கும். இதுவே நீங்கள் ஆப்ஷன் ரைட்டாக இருந்தீங்கன்னா இந்த லோவிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 115 120 10 பாயிண்ட்ஸாக வந்து இருக்குமே. அதனால் வந்து ஆப்ஷன் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் ப்ராஃபிட் வந்தோடனே அந்த ப்ராஃபிட்டை பொறுமையாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்ஷன் பையரால் வந்து அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து இந்த பொசிஷன் கிட்ட வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்காக க்ளோஸ் பண்ணிடணும். டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்கும். சரி, நம்ம பொறுமையாக வந்து டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, எண்ட் ஆஃப் த டேல எப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறேன்.